டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்றது உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். ஐநா சபை அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐநா சபை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஐநா சபையை நான் கொண்டு வந்திருக்கிறேன். யுனைடெட் நேஷன்ஸ் இதுதான். சரி, நம்ம கொஷின்குள்ளே போயிடலாம். ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது த ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் த யுனைடெட் நேஷன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் யாருன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவும் பிரிட்டன் தான். என்ன பண்ணாங்க அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் டிக்ளரேஷனை கொண்டு வந்தாங்க. அதாவது ஒரு ஒப்பந்தம், ஒரு உறுதிமொழி கொண்டு வந்தாங்க. அந்த உறுதிமொழி என்னன்னா, இனிமேல் அமைதியாக இருக்கணும், எந்த ஒரு வாருக்கு இந்த பிரச்சனையும் வார் வந்து போர் மூலக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உறுதியாக இருந்தாங்க. அதுக்காக அவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தோட பேர் தான் இந்த அட்லாண்டிக் சார்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சார்ட்டர் அப்படின்னா என்னன்னா சாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாகுபலி படத்தில் நம்மளோட ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்கல்ல, ராஜமாதா, அவங்க என்ன சொல்லுவாங்க, என் கட்டளையே சாசனம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சார்ட்டர் அப்படின்றது சாசனம். ஓகே, இது என்ன சொல்ல வராங்க, அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் டிக்ளரேஷனுக்கு வராங்க. அதுதான் அட்லாண்டிக் சார்ட்டர். அந்த அட்லாண்டிக் சார்ட்டர் தான் யுனைடெட் நேஷன்ஸ்க்கு ஒரு இனிஷியேட்டிவாக இருக்குது. எப்போனா 1941. ஓகேவா. த ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் த யுனைடெட் நேஷன்ஸ் வாஸ் த ஜாயிண்ட் டிக்ளரேஷன் இன் 1941 known as the Atlantic Charter. This was accepted by all the countries. இதை வந்து எல்லா கண்ட்ரீஸும் ஏற்றுக்கிறாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, எஸ்பெஷலாக ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் தி ஆக்சிஸ் பவர்ஸ் அப்படின்னா யாருன்னு கேட்டோன்னா அச்சு நாடுகள்னு யாரை சொல்லுவாங்கன்னா ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், இவங்க 3 பேரையும் ஆக்சிஸ் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 கண்ட்ரீஸுக்கும் அகெயின்ஸ்டாக இருக்கிற எல்லா கண்ட்ரீஸுமே வந்து இந்த அட்லாண்டிக் சார்ட்டரை ஏற்றுக்கிறாங்க. என்னைக்கு ஏற்றுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ இயர்ஸ் டே 1942. அடுத்தது, த சார்ட்டர் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ் வாஸ் சைன்டு ஆன் June 26, 1945 by 51 நேஷன்ஸ். இதை எத்தனை கண்ட்ரீஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 51 கண்ட்ரீஸ் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. என்னைக்குன்னு கேட்டால் June 26, 1945. ஓகே, இட் presently has 193 member states and an equal vote in the United Nations. அப்படின்னா இப்போ இதில் ப்ரெசண்ட்டாக எவ்வளோ மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்காங்கன்னா 193 மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்காங்க. இங்கே ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, பட் இதை எதை மென்ஷன் பண்ணுதுன்னா கண்ட்ரீஸை தான். 193 மெம்பர்ஸ் சேர்ந்து 193 கண்ட்ரீஸ் சேர்ந்து இந்த யுனைடெட் நேஷன்ஸில் மெம்பராக இருக்காங்க. எல்லாருக்குமே சம உரிமை தான், எல்லாருக்கும் ஈக்குவல் ஓட்டிங் தான். எங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸில். ஓகேவா. எல்லாருக்கும்னா நம்ம எல்லாருக்கும் இல்லை, 193 கண்ட்ரீஸுக்கும். சரியா. ஓகே, இப்போ என்ன பாயிண்ட்லாம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ்க்கு காரணமாக இருந்தது இந்த யுனைடெட் நேஷன்ஸுக்கு. ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்தது யாருன்னா அட்லாண்டிக் சார்ட்டர் அப்படின்ற ஒரு சாசனம். இதை எல்லா கண்ட்ரிஸும் ஏற்றுக்கிட்டாங்க. எஸ்பெஷலாக ஆக்சிஸ் பவருக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற கண்ட்ரிஸ் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எப்போனா 1942 நியூ இயர்ஸ் டேல. த சார்ட்டர் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ் வாஸ் சைன்டு. இந்த யுனைடெட் நேஷன்ஸோட இந்த சாசனம் எப்போ சைன் ஆச்சுன்னா June 26, 1945. இதை 51 கண்ட்ரிஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இட் ஹாஸ் 193 மெம்பர் ஸ்டேட்ஸ். 193 மெம்பர் ஸ்டேட்ஸ் இப்போ இதில் இருக்குது. அத்தனை பேருக்கும் சம உரிமை, ஓட்டிங் உரிமை இருக்குது, அத்தனை நாடுகளுக்கும். சரி, இதில் வச்சு சில கொஷின்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னென்ன கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா. விச் வாஸ் த ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் த யுனைடெட் நேஷன்ஸ். யுனைடெட் நேஷன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவாக இருந்தது யாரு சொல்லுங்க பார்ப்போம். யுனைடெட் நேஷன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவாக இருந்தது அட்லாண்டிக் சார்ட்டர். கரெக்ட். by whichever countries this was being accepted. என்னென்ன கண்ட்ரிஸ் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு கேட்டோம்னா ஆக்சிஸ் பவருக்கு அகெயின்ஸ்டாக இருந்த கண்ட்ரிஸ்லாம் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. கண்ட்ரிஸ் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் த ஆக்சிஸ் பவர்ஸ் ஆர். ஆக்சிஸ் பவருக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட்டிங் பண்ண கண்ட்ரிஸ் யாருன்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த பாயிண்டில். ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான். சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக தான் இந்த கொஷின். அடுத்தது, சார்ட்டர் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் வாஸ் சைன்ட் ஆன். எப்போ சைன் ஆச்சு? June 26, 1945. அடுத்தது, ஹவு மெனி மெம்பர் ஸ்டேட்ஸ் இதில் இருக்கிறாங்க? 193 மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்காங்க. அத்தனை பேருக்குமே ஈக்குவல் ஓட்ஸ், சம உரிமை தான். நெக்ஸ்ட்டு, ஜென்ரல் அசம்பிளி. இந்த யுனைடெட் நேஷன்ஸ், அதாவது ஐக்கிய நாடுகள் சபை, ஐநா சபை அப்படின்றதுல ஜென்ரல் அசம்பிளி அப்படின்ட்டு ஒரு
முக்கியமான அங்கம் ஒன்று இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா பொது சபை. அதை தான் பொது சபை அப்படின்னு சொல்லுவாங்க. The United Nations functions through its principal organs. அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் எது மூலமா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முக்கியமான சில ஆர்கன்ஸ் மூலமாக தான் இது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம உடம்புல எப்படி முக்கியமான சில ஆர்கன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பிரெயின், ஹார்ட்டு, லிவர், லங்ஸ், இதெல்லாம் முக்கியமான ஆர்கன்ஸா, அதே மாதிரி யுனைடெட் நேஷன்ஸ்க்கு சில முக்கியமான ஆர்கன்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா சிமிலர் டு லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கிறாங்க லெஜிஸ்லேட்டிவ், அங்கேயும் சட்டம் இயற்றுவாங்க, அங்கேயும் எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகிப்பாங்க, அடுத்தது ஜுடிஷியல் விங்ஸ், அங்கேயும் வந்து நீதியெலாம் வழங்குகிற உரிமைகள் எல்லாத்துக்கும் நீதியெலாம் வழங்குவாங்க, எல்லா பிரச்சனையும் பற்றி அங்கே பேசுவாங்க. ஓகேங்களா, இது புரிஞ்சிடுச்சா? நெக்ஸ்ட் பாயிண்ட் வரும். The General Assembly is the body in which each member state is represented. பொதுவாக ஜென்ரல் அசம்பிளினா என்ன அப்படின்னு சொல்லணும்னா இஸ் த பாடி, அது ஒரு அமைப்பு. இந்த இடத்துல பாடி அப்படின்றது உடம்ப சொல்லலை, கரெக்டாக உடம்ப சொல்லவே இல்லை. எதை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா த ஜென்ரல் அசம்பிளி இஸ் த பாடி அப்படின்னா அது ஒரு அமைப்பு விச் ஈச் மெம்பர் ஸ்டேட் இஸ் ரெப்ரசன்டட். ஒவ்வொரு மெம்பர் கண்ட்ரீஸும் வந்து அதில் வந்துட்டு பங்களிப்பாங்க, பிரதிநிதித்துவம் பெறுவாங்க. பிரதிநிதித்துவம்னா என்னது, இப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் ஸ்கூலில் ஆனுவல் டே நடக்குதுன்னா அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு கிளாஸ் லீடர்ஸும் வந்து அதில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ ஈச் லீடர்ஸ் ஈஸ் டு பி ரெப்ரசன்டட் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம், நீங்களாம் வந்து கலந்துக்கணும், உங்களுக்கெல்லாம் வர முக்கியத்துவம் இருக்குது அங்கே அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பிரதிநிதித்துவம். ஓகேங்களா, அடுத்தது இஷ்யூஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் ஆர் டிஸ்கஸ்ட் இன் தி அசம்பிளி. இந்த அசம்பிளியில் எதை பற்றி பேசுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இஷ்யூஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நலன் சார்ந்த அம்சம். அதாவது நாட்டில் என்னென்னலாம் பிரச்சனை நடக்குது, என்னென்ன மாதிரி பண்ணால் ஆல்ட்ரேஷன் பண்ணால் நாடு நல்லா பீஸ்ஃபுல்லாக அமைதியாக போயிட்டுருக்கும் அப்படின்றது. பாயிண்ட்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட், என்னென்னலாம் பிரச்சனைகள், எங்கெங்கே என்னென்ன பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதும் கூட இந்த அசம்பிளியில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இந்த 3 பாயிண்ட்டையும் வச்சு அடுத்த ஸ்லைடில் கொஷின்ஸ் இருக்குது. கொஷின்ஸ் பார்க்கலாமா? வாட் ஆர் த பிரின்சிபல் ஆர்கன்ஸ்? யூஎனுக்கு பிரின்சிபல் ஆர்கனாக இருந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா யூஎனுக்கு பிரின்சிபல் ஆர்கன்ஸ் லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியல். கரெக்ட். டேஷ் அண்ட் டேஷ் ஆர் டிஸ்கஸ்ட் இன் த அசம்பிளி. அசம்பிளியில் எதையும் ரொம்ப பேசிகிட்டு இருப்பாங்க, இஷ்யூஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் பாயிண்ட்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்டையும் அதிகமாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அடுத்தது செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா பாதுகாப்பு சபை அப்படின்னு சொல்லலாம். செக்யூரிட்டினாலே என்ன, பாதுகாப்பு. இந்த யூஎன்ல பாதுகாப்புக்கு சம்மந்தமாக ஒரு பார்ட் வந்து அங்கே வச்சுருப்பாங்க. எப்படி வந்து ஒரு ஸ்கூலில் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், ஒரு செக்யூரிட்டி ரூம் ஒன்று இருக்குது, அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் ரூம் ஒன்று இருக்குது, அடுத்தது பிரின்சிபல் ரூம் ஒன்று இருக்குது, அந்த மாதிரி லைக் நிறைய ரூம்ஸ் இருக்குது இல்லையா. அதே மாதிரி ஐநா சபையிலையும் நிறைய அமைப்புகள் இருக்கும், நிறைய வந்துட்டு என்ன சொல்கிறது, நிறைய பிளாக்ஸ் இருக்கும். அதில் ஒன்று செக்யூரிட்டி கவுன்சில். அந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் எத்தனை கண்ட்ரிஸ் இருப்பாங்கன்னு பார்த்தோன்னா 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த செக்யூரிட்டி கவுன்சில் ஹாஸ் 15 மெம்பர்ஸ். 5 countries are permanent members and 10 temporary members who are elected in rotation. அதாவது அதில் 5 countries வந்து பெர்மனண்ட்டாக இருப்பாங்க. அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் இதை பார்த்துக்கலாம். பட் இது அவுட் ஆஃப் யுவர் சிலபஸ், நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. இந்த கண்ட்ரிஸ் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எழுதி ஆகணும். ஓகேங்களா, 5 countries ஆர் பெர்மனண்ட் மெம்பர்ஸ். யாருன்னா யூஎஸ், பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா, சைனா. இந்த 5 countries-உம் பெர்மனண்ட் மெம்பர்ஸ். 10 temporary மெம்பர்ஸும் இருக்கிறாங்க who are elected in rotation. ரொட்டேட் அந்த 10 temporary மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, 193 மெம்பர்ஸ் இருக்கும் போது அதில் ஒரு 10 மட்டும் எடுத்தாங்கன்னா மற்றவங்களாம் கோச்சிப்பாங்கல்ல. அப்போ ஒரு 10 எடுப்பாங்க, அடுத்த வருஷம் வேற ஒரு 10 அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டேஷனில் வந்துட்டு எலெக்ஷன் பண்ணி அவங்கள தேர்ந்தெடுத்துப்பாங்க. ஈச் ஆஃப் த பெர்மனண்ட் மெம்பர்ஸ் ஹேஸ் இந்த பெர்மனண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 5 countries-க்கும் அவங்களுக்கு நிறைய பவர்ஸ் உண்டு. அவங்களுக்கு இருக்கிற மெயின் பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா they has the right to veto any decision. வெட்டோ அப்படின்னா என்னென்னா, இந்த வேர்டு உங்களுக்கு ரொம்ப புதுசு. வெட்டோனா மறுப்பாணை. அதாவது யாராவது ஒருத்தவங்க ஏதாவது டிசிஷன் எடுத்தாங்கன்னா,
யாராவது ஒருத்தவங்கன்னா என்னது, யூஎன்ல யார் இருக்கா? 193 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. அந்த 193 மெம்பர் கண்ட்ரீஸ்ல யாராவது ஒரு எடுத்த டிசிஷனை மறுக்கிற உரிமை யாருக்கு இருக்கு? இந்த 5 மெம்பர் கண்ட்ரீஸ்க்கும் இருக்கு. அதை தான் இந்த பாயிண்ட் சொல்லுது. ஈச் ஆஃப் த பெர்மனன்ட் மெம்பர்ஸ் ஹேஸ் த ரைட் டு வெட்டோ எனி டெசிஷன் பை த அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த செக்யூரிட்டி கவுன்சில். அதர் மெம்பர்ஸோட டிசிஷனை மறுக்கிற உரிமை இந்த 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ்க்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிளியர்? This right has often been used to block major decisions. அதாவது இந்த உரிமையை வச்சு அவங்க என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸுக்கும் என்ன உரிமை இருக்குன்னு நம்ம பார்த்தோம். மற்றவங்க ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா அதை மறுக்கிற உரிமை இந்த 5 பேருக்கும் இருக்குது. மற்றவங்கெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த 5 பேர் மட்டும் அதை வந்து அப்போஸ் பண்ணலாம். அப்படி இது எதுக்காக முக்கியமாக இந்த ரைட்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, டு பிளாக் மேஜர் டிசிஷன்ஸ். This right has often been used to block major decisions, especially by the superpowers US and Russia. அதாவது சூப்பர் பவர்ஸ்னு நம்ம அப்பையிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறது யூஎஸ்ஐயும் ரஷ்யாவையும் தான். யூஎஸும் ரஷ்யாவும் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க, அவங்க பெரிய பவர் இல்லை, அவங்க ஏதாவது தப்பான டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னா கூட மறுக்கிற உரிமை யாருக்கு இருக்கு? மற்ற நாடுகள், பிரிட்டன், பிரான்ஸ், சைனா, அந்த 3 நாடுகளுக்கும் பெர்மனன்ட் மெம்பர்ஸில் இருக்கிற யூஎஸும் ரஷ்யாவும் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்தாங்கன்னா மீதி இருக்கிற 3 நாடுகளுக்கும் அதை மறுக்கிற உரிமை இருக்குது. சரியா? மேஜர் இஷ்யூஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆர் டிஸ்கஸ்டு இன் த செக்யூரிட்டி கவுன்சில். இந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் என்னதான்ப்பா வேலை நடக்கும் அப்படின்னு பார்த்தா, மேஜர் இஷ்யூஸ், முக்கியமான சில பிரச்சனைகளும், கான்ஃப்ளிக்ட்ஸ், முரண்பாடுகள், சண்டைகளும் இந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் நடக்கும். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ கொஷின்ஸ் கேட்கலாமா? போன சைட்லேருந்து. செக்யூரிட்டி கவுன்சில் ஹேஸ் டேஷ் மெம்பர்ஸ். 193 மெம்பர்ஸ். டேஷ் ஆர் பெர்மனன்ட், 5 ஆர் பெர்மனன்ட், டேஷ் ஆர் டெம்பரரி, 10 ஆர் டெம்பரரி. Permanent members has the dash any decision by other members. என்ன நம்ம பார்த்தோம்? ஏதோ ஒரு புது வார்த்தை ஒன்று பார்த்தோம்ல, அதை தான் இங்கே போடணும். Permanent members has the right to veto. Right to vetoனா மறுப்பானை தெரிவிக்கலாம், மற்றவங்களோட டெசிஷனுக்கு மறுப்பு தெரிவிக்கலாங்க. This right often been used to block major decisions of. இந்த ரைட்ஸ் யார் எந்த 2 கண்ட்ரிஸோட டிசிஷன்ஸை பிளாக் பண்ணுறதுக்காக மெயினாக இந்த உரிமை பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸும் ரஷ்யாவும். கரெக்ட்? ஓகே, அடுத்த ஸ்லைடுக்கு போயிடலாமா? ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த யூஎன். சரி, இந்த யூஎன் என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தாங்க? இந்த ஐக்கிய நாடுகள் சபை என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்துச்சு இவ்வளோ நாளாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல ஆண்டுகளாக, பல வருஷமாக இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஹேஸ் எக்ஸ்பேண்டட் இட்ஸ் ஆக்டிவிட்டீஸ். அதோட ஆக்டிவிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே வருது. எதுக்கு தகுந்தாப்புல அப்படின்னா, இன் ரெஸ்பான்ஸ் டு தி சேஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸிங் த வேர்ல்டில் நடக்கிற மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி யூஎன்னும் என்ன பண்ணுது? அதோட ஆக்டிவிட்டீஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே வருது. ஓகேவா? 1960s 1960ல் டீகாலனைசேஷன் வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. டீகாலனைசேஷன், காலனிலேருந்து வெளியில் வர்றது ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்துச்சு. நம்மளே அதை படிச்சிருக்கோம். ஹியூமன் ரைட்ஸ், problems of refugees, climate change, gender equality are all now within the ambit of the activities of the United Nations. இந்த ambit அப்படின்னா வளையத்தில் அப்படின்னு மீன். நான் இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். யுனைடெட் நேஷன்ஸோட ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ற வளையத்துக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ரைட்ஸ், ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரெஃப்யூஜீஸ், கிளைமேட் சேஞ்ச். ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரெஃப்யூஜிஸ் அப்படின்னா அகதிகள், ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு வர்ற அகதிகளை அவங்கள போய் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம். கிளைமேட் சேஞ்ச்னால என்னென்னலாம் பிரச்சனை நடக்குது? பருவகால மாற்றம். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னா பாலின சமத்துவம் சொல்லுவாங்க, ஆண் பெண் அப்படின்ற சமத்துவம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த யுனைடெட் நேஷன்ஸோட ஆக்டிவிட்டீஸ்க்கு கீழே வரும். சரியா? அடுத்தது முக்கியமான யூஎன்னோட ஒரு பிரபலமான இந்த 2 பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் எழுதியே ஆகணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, யூஎன்னோட
ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆக்டிவிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, a special mention must be made of the UN peacekeeping force. ஐநா சபையின் அமைதிப்படை, அதாவது UN peacekeeping force அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. which has acted in many areas of conflict all over the world. அது எங்கெங்கெல்லாம் ஆக்ட் ஆச்சுன்னா, எங்கெங்கெல்லாம் சண்டை நடந்துச்சோ, கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா சண்டை, வேர்ல்டு ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சோ அங்கே எல்லாம் போயிட்டு இந்த யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அமைதியை நிலைநாட்டினாங்க, ஹெல்ப் பண்ணுறதுக்கு உதவுனாங்க. அமைதியை நிலைநாட்டணும். பிரச்சனை நடந்ததுன்னா அது திடீர்னு யார் ஒடியாருவாங்க? நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது போலீஸ் தான். அடுத்தது இது வந்து நம்ம உள்நாட்டுக்குள்ள பிரச்சனை நடந்துச்சுன்னா போலீஸ் நமக்கு ஞாபகம் வரும். இதே காஷ்மீரோட எல்லையில் நடக்குது அப்படின்னா நமக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுறது அமரன் மூவி, அடுத்தது இராணுவ வீரர்கள், மிலிட்ரி மேன்ஸ்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வருவாங்க இல்லையா? அதை தான் இங்கே அடுத்த பாயிண்ட் சொல்லுது. த இந்தியன் ஆர்மி ஹேஸ் பீன் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ். இந்தியன் ஆர்மி தான் இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸோட இம்பார்ட்டன்ட் பார்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹேஸ் பீன் டெப்ளாய்டு இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. இவங்க இந்த இராணுவ வீரர்கள் என்ன பண்ணப்பட்டாங்கன்னா மெனி பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் இவங்க பணி அமர்த்தப்பட்டாங்க, டெப்ளாய்டு, பணி அமர்த்தப்பட்டாங்க. ஓகேவா? இந்த ஸ்லைடை வச்சு கொஷின்ஸ் கேட்கலாமா? டேஷ் வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ இன் 1960s. Decolonization. Very good. A special mention made of the UN is what? UN ஓட ஸ்பெஷல் மென்ஷன் யாரு? ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் யாரு? UN peacekeeping force. The dash has been an important part of the peacekeeping force. எது வந்து peacekeeping force ஓட important part? Indian Army. அமரன் மூவியை மறந்துடாதீங்க. Happy learning. Thank you.